வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனா அந்த தண்ணீரை வெதுவெதுப்பா அல்லது வெந்நீராக குடிச்சோம்னா என்ன நடக்கும் என்று பலருக்குமே தெரியாது. பழங்காலம் முதல் ஆயுர்வேதம் வரை பல ஆரோக்கிய முறைகள்ல காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிப்பது ஒரு நல்ல பழக்கமாக கருதப்படுது. ஆமாங்க. சிலர் உடல் எடையை குறைக்க வெந்நீர் குடிக்கிறார்கள். சிலர் ஜீரணத்தை மேம்படுத்த குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்திக்காக குடிக்கிறாங்க. ஆனா உண்மையில வெந்நீர் குடித்தால் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது தெரியுமா? இன்னைக்கு வீடியோல தினமும் வெந்நீர் குடிப்பதால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள், எப்படி குடிக்க வேண்டும், யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, எந்த மாதிரியான நோய்க்கு இது மருந்தா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு வெந்நீர் பயன்படுது. காலையில எழுந்த உடனே வெந்நீர் குடிப்பதனால ஜீரண அமைப்பு சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குது. உணவு குழாய் மற்றும் வயிற்றில் உள்ள தசைகள் தளர்ந்து உணவை எளிதாக ஜீரணிக்கிறதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாம முந்தைய நாள் உணவுடைய எச்சங்களை வெளியில ஏற்றுறதுக்கும், அடிக்கடி அஜீரணம், வயிற்று உப்பசம், வாய்வு பிரச்சனை உள்ளவர்களுக்கு வெந்நீர் மிகவும் ஒரு அற்புதமான மருந்தா செயல்படுது. அடுத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வெந்நீர் பயன்படுது. இன்றைக்கு பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கல். அது முக்கியமா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. மலச்சிக்கல் மலச்சிக்கல் 3 நாள் மலச்சிக்கல் ப்ராப்ளம், 1 வாரம் மலச்சிக்கல் ப்ராப்ளம்னு ரொம்பவே பாத்ரூமில் போய் முக்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் அவங்கள போட்டு வாட்டி வதைக்கும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வெந்நீரை மட்டும் குடித்தா குடலோடைய இயக்கம் தூண்டப்படும். இதனால் மலம் மென்மையாகி வெளியில் தள்ளப்படும். மலச்சிக்கலை குறைச்சா உடம்பு ரொம்பவே லேசாகவே ஆயிரும். ஆனால் இந்த மலம் வெளியில் வரலன்னா என்ன ஆகும்? உடல் ரொம்ப சோர்ந்து டயர்டாகி அப்படியே அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சியே இருக்காது. அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிவிடும். ஆனால் சுடுதண்ணியை குடிங்க, உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி ஆக்கப்படும். அடுத்த 3ஆவது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுது. வெந்நீர் மட்டும் குடித்தால் உடல் எடை மாயாஜாலமாக குறையாதுங்க. அது கூடவே உடல்ல சில உணவு பழக்கங்களையும் சில உடற்பயிற்சியும் செய்யும் போது வேகமாகவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கலாம், வெறும் சுடுதண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருந்தோம்னா உடல் குறைஞ்சிரும். அப்பெல்லாம் இல்லை. நீங்கள் சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, வெந்நீர் 3ஐயும் நீங்கள் எடுக்கும்போது உடல் எடை கண்டிப்பாக குறையும். நிறைய பேர் என்ன தவறாக நினச்சிக்கிறாங்கன்னா, சுடுதண்ணி குடித்தா உடல் எடை குறையும் சொல்லிட்டு சுடுதண்ணியை மட்டுமே குடிக்கிறாங்க. மற்ற எந்த உணவுகளுமே சாப்பிடாம பட்னியாக கிடக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுடுதண்ணியை மட்டுமே குடிக்கும்போது உடல் எடை குறையும். அது கூட சேர்ந்து உங்களுடைய வயிற்றில் உள்ள அந்த குடல் பகுதி எல்லாமே சுருங்கி உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப நீங்கள் சோர்ந்துருவீங்க. சிலருக்கு ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. உணவு, உடற்பயிற்சி, சுடுதண்ணி அப்படிதான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்க பயன்படும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்து 4ஆவது விஷயம் என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு சுடுதண்ணி பயன்படுது. வெந்நீரை குடிக்கும் போது உடலுடைய வெப்பநிலை சற்று உயர்ந்து தான் இருக்கும். ஆனா அது அப்படி குடிச்சிங்கன்னா வியர்வை நல்லாவே அதிகரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில கழிவு பொருட்கள் வியர்வை மூலம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சிறுநீர் மூலமாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த சுடுதண்ணி பயன்படுது. அடுத்து 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வெந்நீர் இரத்த நாளங்களை சற்று தளர்க்கிறதுக்கு உதவுது. இதனால இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நல்ல இரத்த ஓட்டம் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் போகும்பொழுது ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை சரியாக கொண்டு செல்றதுக்கு பயன்படும். ஸோ அதனால இரத்த ஓட்டம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை அதிகரிக்கிறதுக்கு சுடு தண்ணி பயன்படுது. அடுத்து 6ஆவது விஷயம் என்னன்னா, தொண்டை மற்றும் மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற சமயங்களில் வெறும் வெந்நீரை குடித்தாவே ஒரு நிம்மதி கொடுக்கும்.
வெப்பம் காரணமாக தொண்டை எரிச்சல் வந்து குறையும். மூக்கடைப்பு தற்காலிகமாகவே சரியாகும். ஆனா குளிர்காலங்கள்ல பலருக்கும் வெந்நீர் குடிக்கும் பழக்கம் வந்து இருக்குது. ஏன்னா குளிர்காலங்கள்ல தொண்டை, மூக்கடைப்பு இதெல்லாம் அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே சரியாயிரும். அடுத்து 7வது நன்மை, சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. உடல்ல போதுமான அளவு நீர் இருந்துச்சுன்னா சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். வெந்நீர் குடிச்சிட்டு வரனால உடல்ல நீர்ச்சத்து சீராக இருக்கும். இதனால சரும வறட்சி அடைகிறது குறைய ஆரம்பிக்கும். சருமத்திற்கு இயற்கையான ஒரு பொலிவும் கிடைக்கும். உங்களுடைய சருமம் எப்பொழுதுமே பொலிவுடன் இருக்கும். அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. காலையில ஒரு கப்பு வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதனால உங்களுடைய உடல் தசை தளர்வடைகிறதுக்கு இது உதவுது. சிலருக்கு இது மன அமைதியை கூட கொடுக்குதுங்க. குறிப்பா காலை நேரத்துல இது ஒரு நல்ல ஆரோக்கியமான பழக்கமா இது இருக்கும். ஸோ நீங்க ரெகுலரா காலைல எந்திரிச்சோன்னா சுடுதண்ணி குடிங்க. அவ்வளோ ஒரு அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, சிறுநீரக செயல்பாட்டை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்நீர் வந்து பயன்படுது. உடல்ல நீர்ச்சத்து குறையாம இருந்துச்சுன்னா சிறுநீரகம் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். ஸோ உடலுக்கும் சிறுநீரகத்திற்கும் நீர்ச்சத்து ரொம்பவே முக்கியம். வெந்நீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர்ச்சத்து வந்து ஈக்குவலா பராமரிக்கப்படும். இதனால சிறுநீரக கழிவுகளும் வெளியேற்றத்துக்கு இது பயன்படும். அடுத்து 10வது நன்மை, உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும். காலையில காஃபி, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடலுக்கு ஒரு விழிப்புணர்வு அதிகரிக்கும். இரவு முழுவதும் ஏற்பட்ட நீரிழப்பை சரி செய்யறதுக்கு அது உதவும். இதனால நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க இயங்குவீங்க. சுறுசுறுப்பா ஆக்டிவா செயல்படுவீங்க. புத்துணர்ச்சி நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய மனசும் சுத்தப்படும். ஸோ காலையில ஒரு கப்பு சுடுதண்ணி குடிக்கிறது இவ்வளவு நன்மை இருக்குது. ஸோ இந்த வெந்நீரை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்ல. சரியான முறையில் குடிச்சாதானே பலன்கள் கிடைக்கும். காலையில் எழுந்தா 10லிருந்து 15 நிமிடத்துக்குள்ள நீங்கள் தண்ணீரை வந்து குடிக்கணும். 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் நம்ம குடிக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. ரொம்பவும் சூடாக குடிக்க வேணாம். உங்களுடைய நாக்கு பொறுக்கிற அளவுக்கு இளம் சூடாக நீங்கள் எடுத்து குடிக்கலாம். வெதுவெதுப்பான நிலையில் இருந்தாவே போதும். மெதுவாக தான் நீங்கள் குடிக்கணும். அப்படியே கடகடன்னு குடிக்க வேண்டாம். மெதுவாக வாய் வச்சு சிப் பண்ணி மெதுவா நீங்க தண்ணீரை குடிக்கணும். ஸோ இதுதான் சரியான முறையே. யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னா, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, உணவு குழாய் பிரச்சனை இருக்கிறவங்க, அதிக வெப்பமான தண்ணீரை குடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சூடா குடிக்கிறனால சில பிரச்சனை ஏற்படும்ல. அதனால இவங்க ரொம்ப கவனமா எடுத்துக்கிறணும். ஸோ எப்போதுமே வெதுவெதுப்பான அளவுல தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ வெந்நீருடன் சேர்த்து குடிக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா, நீங்க இந்த வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் குடிக்கிறதுக்கு பதிலாக அது கூட சில பொருட்களை சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ எலுமிச்சை, சுக்கு, இஞ்சி, ஜீரகம், தேன், சோம்பு தண்ணி, ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தண்ணி நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். ஸோ இது தேனை மட்டும் எப்படின்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு இறக்கி குடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் கலந்து தான் குடிக்கணும். ஸோ தேன் வந்து ஒரு சுவைக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது. நண்பர்களே, வெந்நீருங்கிறது ஒரு சாதாரண தண்ணி தான். ஆனால் இது பலவிதமான நோய்களை தடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். ஏன்னா நம்ம உடலில் நச்சுக்கள் தேங்க பலவிதமான நோய்கள் நம்ம உடலுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய கழிவுகளை வெளியில் தள்ளுற வேலையை இந்த வெந்நீர் வந்து செய்யுது. ஸோ நீங்கள் தினசரி இந்த பழக்கத்தை நீங்கள் ரொட்டீனாக செய்ய உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். உங்கள் உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வந்து செல்லும். ஸோ நோயின்றி நீங்கள் வாழணும்னா இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பின்பற்றுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராவது இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் வந்து பகிருங்க. இன்னுமே செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் இன்னுமே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஆண்டு வாழ்க வளமுடன். உங்கள்